1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ஆரம்பத்துல பிரபாகரனை வச்சோம், பெரியார வச்சோம், கொஞ்ச நேரம் படிச்சோம், அதுக்கப்புறம் பெரியார் சரியில்லைன்னு நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் உறுதியா படிப்போம், பிரபாகரனே ஒரு மண்ணுன்னு சொல்லுவோம். பெரியாரை மண் என்று சொன்னது போல வெகு விரைவில் பிரபாகரனையும் மண் என்று சொல்வார்கள். நாம் தமிழருக்கு என்று அடிப்படை கொள்கை என்று என்பது கிடையாது, தனி மனித வழிபாடு. நாம் தமிழர் கட்சிக்கு அடிப்படை கொள்கைன்னு ஒண்ணு இல்லைங்க. கொள்கையே இல்லாத கட்சி, ஒரு தற்குறி கட்சிகளாக இருப்பது தாங்க நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சின்னு அடிப்படையில் என்ன கொள்கை இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். முழுக்க முழுக்க சீமானிசம் பேசிக்கொண்டு ஒரு தனிநபர் வழிபாடு தான் நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்டு இருக்க தவிர ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி செயல்படல. தமிழ்நாட்டில் திமுக இந்த மண்ணை ஆண்டு இத்தனை ஆண்டு கால பொலிட்டிக்கல் ஹெரிட்டேஜோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் ஒற்றை எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சி இத்தனை நிலைப்பாடு மாத்தி எப்படி? ஒற்றை எம்எல்ஏ வாங்க தகுதி இல்லாத கட்சிங்க. நீங்க எல்லாம் திமுகவை போய் குறை சொல்லலாமா? திமுக அந்த மண்ணை ஆண்ட கட்சி, அவர்களை போய் குறை சொல்லலாமா? நாங்கெல்லாம் இந்தியாவையே ஆண்டு இருக்கிறோம், நாங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம், இந்தியாவில் 18 மாநிலங்களை நாங்க ஆண்டு இருக்கோம், நாங்க தான் மிகப்பெரிய கட்சி, எங்களை எல்லாம் விமர்சிப்பதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா? நாம் தமிழ் கட்சி ஒரு தோத்தாங்கொலி கட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி மீது வன்மத்தை காக்கிட்டு வராங்க. இவருக்கு இதான் வேலைங்கிற மாதிரி இவருக்கு நாம் தமிழ் கட்சியை சீண்டுவது மட்டுமே வேலை. காங்கிரஸ் கட்சி உயர்த்தி பேசுறாருங்க. காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி, இந்தியாவையே ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இந்தியாவின் 18 மாநிலங்களை ஆண்ட கட்சின்னு பெருமை பீத்திக்கிறார். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், ரொம்பலாம் நம்ம அதிகமா கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருத்தன் செத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் செத்துட்டானா தூக்கி போறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். ஏன்னா 4 பக்கம் அந்த பாடை கழியை பிடிச்சி தூக்கி போடுவதற்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேர் இல்லாத கட்சி தாங்க இன்னைக்கு காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்குது. இது எவ்வளவு கொடுமை பாருங்களேன். இவருக்கு என்ன வேலைன்னா, ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறது. அந்த விவாத நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இவர் பேசின இதை மட்டும், இவர் பதிலடி கொடுத்துருப்பார்ல, இடையில மறிச்சு கருத்து சொல்லியிருப்பார்ல, இவர் பேசியதை மட்டும் அதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட மட்டும் கட் பண்ணி பயங்கரமா பிஜிஎம் போட்டு அதை அப்படியே வெளியிட்டுறது. இப்ப அதுல பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ பயங்கரமான ஆள் போலப்பா, அவரு பயங்கரமா விவாதிப்பார் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா, எல்லா விவாத நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா சீமான் தம்பிகள் கிட்ட செருப்படி வாங்குறதா அவருக்கு முதன்மையான வேலை. வெகு விரைவில் பிரபாகரனையே மண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பெரியார் அப்படிதான் சொன்னாங்க. ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, பெரியார சேர்த்து வச்சுக்கிறாங்க. பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொன்னாங்க. பெரியார் வழியில் தான் நாங்க வளர்ந்தோம்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வளர்ந்த பிறகாக பெரியாரையே ஒரு மண்ணுன்னு சொல்றாங்க. அதுபோல வெகு விரைவில் பிரபாகரனையும் ஒரு மண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்களேன், எப்படி எல்லாம் கோத்து வருது. இவருக்கு பிரபாகரன் மீது பற்று அப்படின்லாம் கிடையாது. பிரபாகரன் ஈழத்துல இஸ்லாமியர்களை கொன்னாரு அப்படின்னு சொல்லி பிரபாகரனுக்கு எதிராக வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்கள்ல இந்த நாய் ஒண்ணு. இப்போ எதற்காக இப்படி பேசுதுன்னா, நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற தம்பிகளுக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்களை பேசி அவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதான். இப்போ நாங்க பெரியார ஆரம்பத்துல எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றிருந்தார். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் ஏற்கல. அப்போ மறுவாசிப்பு செய்யப்படுகின்ற போது பெரியார் என்னெல்லாம் பேசியிருக்காரு, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எதையெல்லாம் முன்னாடி நிறுத்தி பேசியிருக்காரு அப்படின்னு படிக்கும் பொழுது, பெரியார் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஒரு மண்ணையும் செய்யல. அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதனாலதான் பெரியார் மண்ணு கிடையாதுங்க, இது பெரியாரே மண் என்று சொல்லி விமர்சனம் செய்தது. பிரபாகரன் அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கோம். எங்களுக்கு தலைவர் ஒரே ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் 1000 பேர் இருக்கலாம், நாங்க வழிகாட்டிகளாக 1000 பேர் இருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர், எங்கள் அரசியல் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு எண்ணற்ற கட்சிகள் இருக்கு, தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கு. தலைவர் பதவியே இல்லைன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த தலைவராக நாங்கள் ஒருவரை மட்டும்தான் நினைக்கிறோம், அது எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அவரை வச்சு இங்க குட்டிக்காட்டாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றது. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு அடிப்படை கொள்கைன்னு ஏதாவது இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அடிப்படை கொள்கைன்னு இருக்கா அப்படின்னு. காங்கிரஸுக்கு கொள்கை இருக்கா? காங்கிரஸ் ஏதாவது கொள்கை நிலைப்பாடு தத்துவ நிலைப்பாட்டுல இருக்கா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உயிரோட இருக்கா? பயங்கரமா தோத்தாங்கோலி கட்சி நாம் தமிழர் கட்சி,
நாம் தமிழ் கட்சிக்குன்னு என்ன இருக்கிறது? நாம் தமிழ் கட்சி ஒரு எம்எல்ஏ இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கறது, நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு தனிச்சு நின்று 8.2% வாக்குகளை பெற்றிருக்கு. 36 லட்சம் வாக்குகள். உனக்கு தெம்பு இருந்தா தமிழ்நாட்டுல காங்கிரஸ தனிச்சு நிக்க சொல்லு. தனிச்சு நின்னா வேட்பாளர் போடுவதற்கு உங்ககிட்ட ஆள் இருக்கா? 234 தொகுதியில வேட்பாளர் போடுவதற்கு காங்கிரஸ் கிட்ட ஆள் இருக்கா? காங்கிரஸ்ல மொத்த உறுப்பினர் 234 பேர் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அது திமுக மேல ஏறி சவாரி செய்யும். நாங்க மத்தியில ஆட்சியை பிடிச்சிருவோம் சொல்லி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு திமுக மீது ஏறி சவாரி செய்யும். அவர்கள் வெல்லக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் திமுகவுடைய தொகுதிகள். பேர் மட்டும்தான் காங்கிரஸ், பேர் மட்டும்தான் காங்கிரஸ்காரன். மற்றபடி அது எல்லாமே திமுகவுடைய தொகுதிகள். திமுக வெல்லக்கூடிய தொகுதிகளைத்தான் அவர்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. தனிச்சு நிக்க தெம்பு இல்லாத ஒரு கட்சி. நாங்க இந்தியாவை ஆண்டு இருக்கிறோம், நாங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம், 18 மாநிலங்கள்ல நாங்க இருந்திருக்கிறோம்னா இன்னைக்கு எத்தனை மாநிலத்துல இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை மாநிலத்தில் நீங்க ஆட்சி செய்யறீங்க? கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இதுக்கப்புறம் இந்தியாவில் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமான்றது 1000 கேள்விக்குறிகளா இருக்கு. இந்தியாவில் நீங்க வலிமையா இருந்துருவீங்களா? இன்னைக்கு பாஜக ஆளுது. தொடர்ச்சியாக பாஜக 3வது முறை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க செய்த ஊழல். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எதுல பார்த்தாலும் ஊழல். 2G ஸ்பெக்ட்ரம், அதாவது வந்து கணக்கிட முடியாத ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு தான் உங்களை விட பாஜக மேலாதன்னு தேர்ந்தெடுத்தான். பாஜக வெல்றதுக்கு காரணம் காங்கிரஸ் ஒழுங்கா இருந்தா, காங்கிரஸ் சரியாக மக்கள் பணி செய்திருந்தால் பாஜகன்ற ஒரு கட்சியே வளர்ந்திருக்காது. பாஜக வளர்ந்ததுக்கு முதன்மை காரணம் நீங்கெல்லாம் வந்து வெளியில பேசுறீங்க. திமுக பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறது, திமுக தான் சரியான கட்சின்றீங்க. காங்கிரஸ் பார்ப்பன எதிர்ப்பு பேசுமா? காங்கிரஸ் RSS எதிர்க்குமா? RSS வீழ்த்தணும் சொல்லுமா அப்படின்னா சொல்லாது. தமிழ்நாட்டுல எப்படி அதிமுகவும் திமுகவும் ஒன்றோ அதே போலதான் மத்தியில காங்கிரசும் பாஜகவும் ஒன்று. 2 பேருக்கும் வேறு நிலைப்பாடுகள்லாம் கிடையாது, மாற்று நிலைப்பாடு கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே வழியில பயணிக்கக்கூடியவர்கள், பேர் மட்டும்தான் வேற. ஆனால் வெளியில வந்து விவாதிக்கும் போது அவர்கள் புனிதர்கள் போல காட்டிக் கொள்வார்கள். அதைத்தான் இந்த நாயும் செஞ்சிட்டு இருக்கு. திமுக வெற்றி பெற்ற கட்சிங்க. திமுக தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிங்க. திமுக கட்சி பத்தி பேசுவதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அதாவது திமுக வென்றுச்சு, நாங்க இல்லைன்னு சொல்லல. எப்போ வென்றுச்சு? 1949 ஆரம்பித்த கட்சி 1957 வெல்லுது. 18 ஆண்டுகள் கழிச்சு வெல்லுது. 18 ஆண்டுகள் கழிச்சு வெல்லும் போது அண்ணா சொன்ன வார்த்தை, நம்ம ரொம்ப குறுகிய காலத்துல வெற்றி பெற்றுட்டோம், நம்ம வந்து நீண்ட நாட்கள் காத்திருந்து வெற்றி பெற்றிருந்தா அதனோட அருமை நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். திமுக தனிச்சுலாம் நின்று வெற்றி பெறல, தனிச்சுலாம் அந்த மக்களை சந்திக்கல. அது 18 கட்சி 10 கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் இங்க வெற்றியை பெற்றுச்சு. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியா மாறுச்சு, தனிச்சு நின்று இல்ல. அது எப்போ? இந்த ஊடக வலிமைகள்லாம் இல்லாத காலத்துல பெரியாருடைய வழியில, பெரியாருடைய கருத்தியல்ல நாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கென்று ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமாக கட்சி தொடங்கி எம்ஜிஆர் என்ற ஒரு திரை பின்புலத்தை வச்சுக்கிட்டு இத்தனையும் வச்சுக்கிட்டு 18 கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் திமுக ஆட்சி அமைத்ததே தவிர தனிச்சுலாம் வந்து தனி பெரும்பான்மை எல்லாம் ஆட்சி அமைக்கல. வரலாறை வந்து அப்படி தனக்கேற்ற மாதிரி மாத்தி பேசக்கூடியதெல்லாம் வல்லவனுமா. முதல்ல இவங்க நிலைப்பாடு சொல்லுங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாடு என்ன? தத்துவ நிலைப்பாடு என்ன? இப்போ வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடியது திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுக கூட உடன்பாட்டுல இருந்துட்டீங்களா? திமுகவை மிரட்டவே இல்லையா? நீங்கள் எங்களுக்கு தேவையான தொகுதியை கொடுக்கலன்னா நாங்க வந்து தாவேகா கூட போயிடுவோம் அப்படிங்கிறது. தாவேகாவோட நிலைப்பாடு திமுக தீய சக்தி, ஆனால் காங்கிரசின் நிலைப்பாடு தாவேகா தூய சக்தி. இப்படி மானங்கெட்டு போன அரசியலுக்கு முட்டு கொடுக்கிற அந்த நாய் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லாதவன். என்னடா அவனோட வீடியோவெல்லாம் பார்க்கும்போது இவன் பயங்கரமா விவாதிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திகிட்டையும் சாட்டை துரைமுருகன் கிட்டையும் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள்கிட்டையும் செருப்படி வாங்கியிருப்பான். அந்த விவாதத்துல செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. அந்த விவாதத்துல துரத்தி அடிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசவே முடியாது. அதுவும் திமுக காங்கிரஸ்ல அடிச்சு துரத்துறதுல நாம் தமிழர் கட்சியில ஸ்பெஷலிஸ்ட். அங்க அடி வாங்கினதை தெரியாத அளவுக்கு அதை கட் பண்ணிட்டு இவர் பேசியதை மட்டும் எடுத்து வச்சு பிரபலப்படுத்திக்கிறது, தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக்கிறது. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நாய்ங்க தொடர்ந்து செருப்படி வாங்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.